ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை நேரத்தை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நல்ல நேரத்திலும் முது பிள்ளைகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து வார்த்தைகளை தியானிக்கும்படியான நல்ல பாக்கியத்தை எங்களுக்கு தந்தபடியாக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் டாடி, அர்ப்பணிக்கிறோம். எங்கள் நிமித்தமாக தகப்பனே உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலும் ஒன்று சேர்ந்து இணைந்து உங்கள் வார்த்தைகளை தியானிக்க வாஞ்சியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் வல்லமையினால நிரப்பி பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமை எல்லாம் அப்போ ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணிந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல மாலை நேரத்திலும் ஒன்று சேர்ந்து அப்பாவுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற நல்ல பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்காக அதற்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளிலிருந்து விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிப்போம். அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம். நாம் யார்? நீதிமான். யாரெல்லாம் ஏசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம அத்தனை பேரும் நீதிமான். அதனால் விசுவாசத்தினாலே நான் பிழைப்பேன், விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம். சரிங்களா? விசுவாசத்தினாலே நீதிமான்களாகிய நாம் பிழைப்போம். ஓகே, தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். விசுவாசத்தினாலே நாம் பிழைப்போம். ஓகே, சரி. கர்த்தர் நல்லவர். ஆபகுக் 2வது அதிகாரம் 4வது வசனம். இங்கே தான் இந்த வசனம் இருக்குது. ஆபகுக் நாகும் கடுத்து வரும். 2வது அதிகாரம் 4வது வசனம். இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஏகாரம். ஓகே, சரி. அதுவே புதிய ஏற்பாட்டில் எங்கே வரும் அப்படின்னீங்கன்னா, ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 1:17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. எங்கே எழுதியிருக்கு? ஆமாம், அங்கே இப்போ பார்த்தோம் இல்லையா, பழைய ஏற்பாட்டில். சரி, அங்கே எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமாம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பானா? எப்படி? தேவனை விசுவாசிக்கும் போது அவனுக்குள்ள தேவ நீதி வெளிப்படும். தேவனுடைய நீதி செயல்படும். தேவன் அவனுக்கு நீதி செய்வார். தேவன் அவனுக்கு நியாயம் செய்வார். சரிங்களா? ஓகே, ரைட். இப்போ பாருங்க, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை தேவன் நீதியாக எண்ணினார். சரிங்களா? ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமாம், அவங்க தான் நீதிமான். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ பாருங்க, இதே ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனம் எடுங்க. ரோமர் 3:22 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பாருங்க, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதி. தேவநீதினா எது? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினால ஒரு நீதி ஒன்று பலிக்குது, அதுதான் தேவநீதி. தேவநீதி பலிக்குதான். தேவனுடைய நீதி அங்கே வெளிப்படுதான். ஏசப்பாவை யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவனுடைய நீதி அவங்க வாழ்க்கையில் வெளிப்படும். அவங்க நீதிமான்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அப்போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். எல்லாரும் பாவிகளாயிட்டோம். ஒருத்தனும் நீதிமான் கிடையாது. ஒருத்தனிடத்திலும் தேவனுடைய நீதி வெளிப்படாது. இப்போது இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததுனால, இயேசு கிறிஸ்துவினால அவர் நம்ம பாவத்தையும் அக்கிரமத்தையும் அவர் எடுத்துக்கிட்டு நம்மளை அதுலேருந்து மீட்டதுனால நாம் இன்றைக்கி நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம்.
புரியுதுங்களா? நாம் பாவிகள் தான், அக்கிரமக்காரர்கள் தான், மீறுதல்கள் செஞ்சவங்க தான், தேவனுடைய கோபாக்கினை தேவனுக்கு விரோதமாக அநீதி செஞ்சவங்க தான். தேவனுடைய கோபாக்கினை நம்ம மேலே ஊற்றப்பட்டு நம்மெல்லாம் சாக வேண்டிய ஆட்கள். அவ்வளோதான், நம்ம லைஃபே எண்டு. அப்படி இருக்கிற நம் மீது தேவன் அன்பு கூர்ந்து இரக்கமாக ஈவாய் ஆமேன் நம்மளை மன்னித்து, அவருடைய தயவுனாலையும் அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் மன்னித்து, நம்மளை அந்த பாவத்தையும் அக்கிரமத்தையும் நம்மளை மன்னித்து அதுலேருந்து நம்மளை மீட்டெடுத்து இன்றைக்கி நம்மளை வாழ வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே நாம் மீட்கப்படுறோம். தேவனுடைய நீதி நம்மிடத்தில் வெளிப்படுகிறது. நாம் நீதிமான்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இப்போ ஆதியாகமம் எடுத்துக்காங்க. தொடர்ந்து இப்போ எவ்வளோ ஒரு புரிஞ்சிருந்தால தொடர்ந்து நம்ம ஆழமாக தியானிப்போம், அப்போ புரியும். ஓகே, ஆதியாகமம் 2வது அதிகாரம் எடுத்துக்காங்க. ஆதியாகமம் 2 ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன், நல்லா கொஞ்சுவாங்க. ஆதியாகமம் 2:4 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியில் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசினாலே ஊதினார். அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தார். ஃபஸ்ட்டு தேவன் யாரை உருவாக்குறார்? மனுஷனை. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அங்கே மனுஷனை கொண்டு வந்து வைக்கிறார். ஓகே, மனுஷனை வைத்தார். ரைட். அப்போது தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். சரிங்களா? ஓகே, தோட்டத்துக்கு தண்ணி பாய்கிறதுக்கெல்லாம் நதிகள்லாம் ஓடுது. ஓகே, அதெல்லாம் அப்படியே லைனை படிச்சுட்டே வந்தீங்கன்னா 15வது வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். யாரை? நல்லா கொஞ்சம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை, தேவன் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குறாரு. செழிப்பான அழகான சகல கனிதரும் விருட்சங்களும் அங்கே இருக்குது. சரிங்களா? ஓகே, ஒரு நல்ல தோட்டத்தை உருவாக்கி அதுக்கு தண்ணியெல்லாம் பாயுது, ஆட்டோமேட்டிக்காக நதிகளாக பாயுது. சரி, அவ்வளோ செழிப்பான ஒரு இடம், பொண்ணெல்லாம் விளையுது, அங்கே விளையிற பொண்ணு நல்லது. சரி, அப்படிப்பட்ட ஒரு செழிப்பான இடத்துல இப்போ மனுஷனை கொண்டு வந்து அந்த ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைக்கிறார். ஓகே, சரி. அப்போ மனுஷன் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி 13 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். சரிங்களா? ஆனால் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம், அவனை பண்படுத்தணும், பாதுகாக்கணும் அப்படின்னு பொறுப்பை கொடுத்துட்டு அடுத்து சொல்கிறாரு, நீ இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனியையும் நீ புசிக்கலாம். சரிங்களா? புசிக்கலாம்னா புசிக்கலாம், ஏகாரம். ஓகே, சரி. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அது ஏகாரம்தான், எல்லாம் ஏகாரம்தான். சரிங்களா? ஓகே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அதுவும் ஏகாரம்தான். ஆமாம், எல்லா கனிகளையும் நீ சாப்பிடலாம், தோட்டத்தில் இருக்க புசிக்கலாம், நீ அத்தனை கனிகளையும் சாப்பிடலாம். சரிங்களா? ஓகே, ஒரு கனி நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது, நீ சாகவே சாவாய், புசிச்சிட்டன்னா நீ சாகவே சாவாய், அதுவும் ஏகாரம்தான். சரி, ஓகே, அப்படி சொல்லிட்டார். சொல்லிட்டு பின்பு தான் தேவன் என்ன பண்ணுறாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். எப்படி? அப்போ தேவன் தோட்டத்தை உண்டாக்கி பண்படுத்த பாதுகாக்கிற பொறுப்பையும் கொடுத்து, எப்பா இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல எல்லா மரத்தில் இருக்கிற பழத்தையும் நீ பறித்து சாப்பிடு, ஆனால் இந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தில் இருக்கிற கனியை மட்டும் நீ பறித்து சாப்பிடக்கூடாது, பறிக்கவே விடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு தான் இந்த மனுஷனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்ட்டு மனுஷனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்துகிறார். சரிங்களா? ரைட். அதான் அந்த ஏவாளை உருவாக்கி மனுஷனை போலவே அவனுடைய விழா எலும்பில் இருந்து எடுத்து கொடுத்து துணையை ஏற்படுத்திட்டார். அவனும் அதை பார்த்த உடனே வாவ் சூப்பர், என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இவள் மனுஷி எனப்படுவான்னு சொல்லி பேரெல்லாம் வச்சிடறான். சரிங்களா? ஓகே, ரைட். சரி, சந்தோஷம்.
இப்போ திருமணம் ஆயிட்டு, கணவன் மனைவி ஆயிட்டாங்க. ஓகே, சந்தோஷமாக இருக்கிறாப்புல. இப்போ 3வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் உங்களுக்கு சொன்னதுண்டோ? யார் வந்து பேச்சு கொடுக்குதா? பாம்பு வந்து பேசுது. சரிங்களா? ஆமாம், பேசுது. என்ன பேசுது? தேவனுடைய காரியத்தை பற்றி பேசுது. அப்போது இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனியும் நீங்கள் சாப்பிட்லாமா அப்படின்னு, இல்லை, இந்த தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் இந்த பழத்தெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே ஸ்திரீ சொல்கிறா சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். சரிங்களா? என்றால் தொடக்கூடாதான். ஆமாம், தொடவும் கூடாது, அது பறிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது சொல்லிட்டார். சரிங்களா? தொட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால் தொடைய மாட்டேன்னு வைராக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ சொல்லுது, இந்த பாம்பு சொல்லுது, அப்பொழுது பாம்பு சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அதுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, அது பேசுது. அப்படிலாம் கிடையாது, என்னமோ பெருசாக தெரிஞ்ச மாதிரி பேசுது. ஒன்று தெரியாமல் பேசணும், இல்லைன்னா இவங்களை காலி பண்ணுறதுக்காக பேசணும். தேவன் எல்லாத்தையும் நல்லதாக தான் சிருஷ்டித்தார். அறிவு குறைவு, தேவனை பற்றின அறிவு குறைவு, தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறது அறிவு குறைவு. ஏற்கனவே அதுக்கு 5 அறிவு தானே. சரி, ஆமாம், தேவனை பற்றின அறிவு இல்லை. சரிங்களா? ரைட். இப்போது நீங்கள் சாகவே சாகுவதில்லை அப்படின்னு தேவன் என்ன சொல்கிறாரு? சாகவே சாவாய். ஆமாம். சர்ப்பம் என்ன சொல்லுது? பாம்பு என்ன சொல்லுது? சாக மாட்டீங்க அப்படிங்குது. இப்போ புதிய உடன்படிக்கையில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா சாகவே சாவதில்லை. சரிங்களா? அந்த ஜீவ விருட்சத்தின் கனி தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் விசுவாசிச்சானா அவன் சாகவே சாவதில்லை. இப்போ வசனம் சொல்லுது சாகவே சாவதில்லைன்ட்டு. ஆனால் நிறைய கூட்டம் சொல்லுது செத்துருவோம். அப்படிலாம் உயிரோடலாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அப்படிலாம் வருஷ கணக்கில் இருக்க முடியாது, யார் இருந்திருக்கிறா அப்படின்னு சொல்லுது. அன்னைக்கு சாகவே சாவதில்லைன்னு தேவன் சொன்னார். சர்ப்பம் வந்து பாம்பு வந்து நீங்கள் நீ இதை புசிச்சன்னா செத்துருவேன்னு தேவன் சொன்னார். நான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை இந்த அம்மா ஏவாள் என்ன பண்ணிட்டு பாம்புடைய பேச்சை கேட்டு பாம்பு சொல்லுது நீ சாக மாட்டேன்னு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுது. உடனே என்ன பண்ணிட்டாப்புல, இது அப்படியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு மீறிச்சுன்னா இந்த அம்மாவுக்கு சொன்னது யார்? இவங்க புருஷை. சரிங்களா? ஆதாம் சொன்னார், ஆதாமுடைய வார்த்தையை மீறிச்சு, அதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மீறிட்டு. ஓகே, சரி. இப்போ சொந்த புருஷன் சொல்லியிருக்கிறாப்புல. சரிங்க, அப்படிதான் பைபிள் சொல்லுது. சொந்த புருஷன் சொல்லியிருக்கிறாப்புல, ஏம்மா நம்ம எல்லா பழத்தின் கனியும் சாப்பிடலாம், ஆனால் அதை மட்டும் அந்த சென்ட்ரலில் இருக்க அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் நம்ம தொடவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது, ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு எச்சரிப்பு கொடுத்துட்டார். எச்சரிப்பாக கொடுத்த உடனே கவனமாக இருக்கணுமா இல்லையா? கோட்டை விட்டுட்டு இருந்தாம்பா. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு பாம்பு பேச்சை கேட்டுட்டு அது சாக மாட்டேன்னு சொன்னதும் கள்ள உபதேசம். அதான் கள்ள உபதேசம். தேவன் அந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டேன்னா செத்துருவேன்னு சொல்கிறாரு. இது சொல்லுது, பாம்பு சொல்லுது நீ சாப்பிடலாம், சாப்பிட்டா சாக மாட்டேன் அப்படிங்குது. இப்போ இயேசு கிறிஸ்து தான் ஜீவ விருட்சத்தின் கனி. இப்போ இயேசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆமாம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவர்கள். ஜீவ விருட்சத்தின் கனின்னா என்னது? வாழ்நாள் முள்ள சாகவே சாக மாட்டான். சரிங்களா? இப்போ இயேசப்பா சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நீங்கள், அவரை விசுவாசிக்கிற நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு தேவன் சொல்கிறாரு. ஆமாம், இயேசப்பா சொல்கிறார் இல்லையா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மரியாமலும் இருப்பான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போ ஏசப்பா ஒருத்தர் விசுவாசிச்சானா சாக மாட்டான்னு பைபிள் சொல்லுது. ஏசப்பாவும் சொல்கிறாரு, பிதாவாகிய தேவனும் சொல்கிறாப்புல, பாஸ்டரும் சொல்கிறாப்புல, ஊழியக்காரங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஆமாம், கள்ள உபதேசத்தின் ஊழியக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா செத்துருவேன். அது எப்படி பிழைக்க முடியும்? யார் உயிரோடு இருந்திருக்கா? அது யார்? அதெல்லாம் 80 வருஷம் 70 வருஷம் 60 வருஷம் 100 120 அவ்வளோதான், அதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்காது, செத்துருவேன். கோதுமை மணியானது நிலத்தில் விழாவிட்டால் அது வந்து மிகுந்த பலன் கொடுக்காது, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. சரிங்களா? ஆமாம், அப்படி கிடையாது. எதை கம்பேர் பண்ணணுமோ அதோட தான் கம்பேர் பண்ணணும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க சொல்லுங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் மறியாமலும் இருப்பான். நம்புறீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். சரி, அப்போது சத்தியம் தெரியல, புருஷன் பேச்சையும் கேட்கல, யாரோ ஒரு பாம்பு பேச்சை கேட்டுட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டு கேட்டுச்சு இல்லையா? ஓகே,
அப்போ நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொன்னோன்னு, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இது பொய்யா சொல்லுதுங்க. சரி, கொஞ்சம் உண்மை கொஞ்சம் பொய் கலந்து பேசுது. அதான் பச்சிக்கிற ஓனாய் ஆட்டுத்தோலை போத்திட்டு வந்தது போல தான் இருக்கும். சுத்தமாக பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் சுத்தமாக சத்தியமே இருக்காது. ஃபுல்லாக துர்ச்செய்தி தான். சரிங்களா, நற்செய்தியே இருக்காது. ஓகே, பாருங்க. அப்பொழுது ஸ்திரியானவள் இந்த பேச்சை கேட்டு, இதை சாப்பிட்டா சாக மாட்டீங்க, இது நல்லா இருக்கும் அப்படி இப்படின்ட்டாப்புல, கண்ணு திறக்கப்பட்டோம் அப்படின்னு இருந்தோம். அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்க்கிறதுக்கு இச்சிக்கப்படாத விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். பாருங்க, அது வரைக்கும் அதில் ஒரு நாட்டம் இல்லை, அதை பார்த்தா விருப்பம் இல்லை. ஆனால் இன்னைக்கு பிசாசனுடைய கள்ள உபதேசத்தை கேட்ட உடனே இருதயத்தில் ஒரு ஈர்ப்பு உண்டாயிட்டு, ஒரு என்ன சொல்கிறதுக்கு தவறான ஒரு எண்ணம் உண்டாயிட்டு, தேவனுடைய வார்த்தையை மீறி அதை பறித்து புசிக்கிற அளவுக்கு துணிச்சலை கொடுத்துட்டு. புரியுதுங்களா? ஆமாம், பிசாசுடைய தந்திரம். சரிங்களா, சத்தியம் தெரியாமல் சும்மா போட்டு சொல்லிடுறது, அவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டு அதை ஆதாமுக்கும் கொடுத்துட்டு 2 பேரும் சாப்பிட்டாச்சு. ஓகே, கர்த்தர் நல்லவர். இப்போ பாருங்கள், அவளும் சாப்பிட்டான், புருஷனுக்கும் கொடுத்தா, அவனும் புசித்தான். ஓகே, 2 பேருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பிசாசு சொன்னது பாதி நடக்குது. கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலே தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். சரிங்களா? ஆம், இப்போ தேவன் வராப்பில் பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவி தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தேவனுடைய விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். புரியுதுங்களா? பயம் வருது, வெக்கம் வருது, அந்த கில்ட்டி ஃபீலிங் வருது, எல்லாம் வருது. ஐயோ, வார்த்தையை மீறிட்டோமே அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கும். அதான் தவறான உபதேசம், அதுதான் கெடுத்துரும். பிசாசுடைய உபதேசம் அதுதான். ஆமாம், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசினா அக்செப்ட் பண்ணக்கூடாது. தேவனுடைய அன்புக்கு விரோதமாக பேசினா அக்செப்ட் பண்ணக்கூடாது. இங்கே என்ன போட்டிருக்கு? ஆமாம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய திட்டங்கள், செயல்கள் இதுக்கு விரோதமாக பேசுது. ஓகே, உடனே என்ன பண்ணிட்டாப்புல, ஏவாலும் அதை கேட்ட உடனே இச்சை வந்துட்டு, கேட்ட உடனே இருதயத்தை பிசாசு என்ன பண்ணிட்டான்? நிரப்பிட்டான். துர்ச்செய்தினால் நிரப்பிட்டான். தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பி இருந்தீங்கன்னா எல்லாத்திலும் ஜெயிப்பீங்க. பிசாசுடைய இந்த உலகத்து அந்த காரியங்கள் இந்த காரியங்கள் இதே நீங்கள் கேட்டு உள்ளே வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இதன்படி தான் நீங்கள் இருப்பீங்க, இதன்படி தான் உங்களுக்கு நடக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க. ஓகே, சரி. இப்போ பாருங்கள், இப்போ ஏவாள் பண்ணது என்ன பண்ணுது? துருபதேசத்தை கேட்டு, தவறான உபதேசத்தை கேட்டு, அப்பா பற்றின புரிதல் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தான் புருஷன் மேலே நம்பிக்கை இல்லை. புருஷன்னா ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்ற ஆள். ஏன் நம்பிக்கை இல்லைன்னா, அவர் தான் சொன்னார், ஏம்மா இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா 2வது இல்லையா, இவர் தானே ஃபஸ்ட்டு வந்தார், இவர்கிட்ட தானே தேவன் பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு, சொன்னார். இவர் தானே அவன் ஒய்ஃபுக்கு சுவிசேஷம் சொல்லணும். சரி, இவர் சொன்னது கரெக்டாக சொல்லியிருக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சே பிசாசுடைய பேச்சை கேட்ட உடனே புருஷன் சொன்ன வார்த்தையை மீறிட்டாப்புல. சீப்பாக நினச்சிட்டாப்புல நினைக்கேன். நம்ம வீட்டுக்காரர் தானே, ஒன்றும் அவர் தெரியாமல் பேசுவார், அவர் புரியாமல் பேசுவார் அப்படின்னு நினச்சிட்டாப்புல போல் மீறிட்டாப்புல. 2வது என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக தேவனுடைய வார்த்தையை மீறினதுக்கு சமம். தேவனுடைய வார்த்தையை மீறிட்டாங்க. ஏன்னா தேவன் யார்கிட்ட சொன்னார்? ஆதாம்கிட்ட சொன்னார். ஆதாம் யார்கிட்ட சொன்னார்? மனைவி ஏவாள்கிட்ட சொன்னார். இப்போ ஏவாள் யாரை நம்பணும்? ஆதாமை நம்பணும், புருஷனை நம்பணும், புருஷனுடைய வார்த்தையை நம்பணும். புருஷனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு புருஷன் மேலே நம்பிக்கை வச்சா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பாங்க, ஸ்மூத்தாக இருக்கும். புரியுதுங்களா? ஆமாம், இன்றைக்கி நாம் தேவனுடைய நல்ல ஊழியக்காரங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்ம லைஃப் நல்லா இருக்கும். தேவனிடத்துலேயும் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, பிசாசு அதை கெடுக்கிறதுக்கு தான் முடிவு பண்ணுவான். உங்களுக்கு அறியாத தெரியாததை சும்மா அடிச்சு விடுவான் சத்தியன்ட்டு. சரிங்களா? அநேக கள்ள ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, கண்மூடித்தனமாக அடிச்சு விடுவாங்க. அப்படியாக்கு இப்படியாக்கு நம்பிடாதீங்க. ஓகே, கர்த்தர் நல்லவர். சரி, அதனால் எனக்கு அன்பானவர்கள், இப்போ பாருங்கள், பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வாழ்க்கையை விழுந்து போச்சு, தோற்று போயிட்டான். சரிங்களா? ஓகே, இப்போ வார்த்தைக்கு கீழ்ப்படியில் இப்போ என்ன ஆகிப்போச்சு? சாபம் வந்துட்டு, வருத்தம், கஷ்டம் எல்லாம் வந்துட்டு. சரிங்களா? ஆமேன். நல்லா வாழ்ந்துட்டு இருந்தவங்க இப்போ பாருங்கள்,
இப்போ தேவன் வந்து கேட்ட உடனே தேவன் கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டபோது இவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்களா. அப்போ தேவன் வந்து சொல்கிறப்பெல்லாம் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறான்னதும், நான் நிர்வாணியாக இருக்கிறேன், அதனால் நான் வந்து மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறேன் அப்படின்னதும், நீ நிர்வாணின்னு யாருப்பா சொன்னது, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட்டுட்டியோ அப்படிங்கிறார். உடனே அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் விருட்சத்தின் கனி எனக்கு கொடுத்தால் நானும் புசித்தேன், அவங்க தான் தந்தாப்புல, ஆனால் நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிறாப்புல. அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஸ்திரியை பார்த்து, நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்டால், அதுக்கு சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். அந்த அடுத்த காரணம், பாம்பு தான் வந்து சொல்லிச்சு, நானும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்ட்டு. புரியுதுங்களா? உடனே அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடினால் சகல நாட்டு மிருகங்களையும் சகல காட்டு மிருகங்களையும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்க நாளெல்லாம் மண்ணை தின்பாய். இது தனக்கு தெரியாததை போய் உளறிச்சு. சரிங்களா? அதனால் அவங்க விழுந்து போயிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சு, இதுக்கு சாபம் வந்து சேர்ந்துட்டு. சரிங்களா? ஓகே. அடுத்து, ஸ்திரீ நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி கர்ப்பவதியாக இருந்தால் வேதனை பெருகாமல் குழந்தை பெற்றெடுப்பாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு மீறினா இதான் நடக்குது, வலியோட பிள்ளை பெற்று எடுக்கணும். சரியா? ஓகே. வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். அடுத்து பின்பு ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, என் பேச்சை மீறி நீ எப்படி அவ பேச்சை கேட்கலாம் அப்படின்னு, உன் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சவிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சரிங்களா? ஓகே. எப்படி பார்த்தீங்களா? தேவன் என்ன சொன்னாரோ அதான் கரெக்டு, அதான் உண்மை. பழத்தை சாப்பிடக்கூடாது, பழத்தை சாப்பிட்டா சாபம் வந்துடும், செத்துருவேன், மரணம் வந்துடும் சொன்னார். பிசாசு இந்த சர்ப்பம் வந்து தந்திரமாக வந்து சத்தியம் தெரியாத இந்த பாம்பு வந்து அப்படிலாம் கிடையாது, இப்படிலாம் கிடையாது, என்னமோ தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு ஏவாளுக்கிட்ட சொன்னது. ஏவாளுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோடனே இச்சை வந்துட்டு, அது வரைக்கும் வெறுப்பாக தெரிஞ்ச பழம், அது வரைக்கும் வீட்டுக்காரு சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்த அம்மா இப்போ பார்த்த உடனே அப்படி பளிச்சுன்னு இருக்குது, பளபளன்னு இருக்குது, ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குது. பறித்து சாப்பிட்டுட்டு புருஷனுக்கும் கொடுத்துட்டு ஆதாமுக்கும் கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டாப்புல, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே. பைபிள் சொல்லுது, நன்றி ஆண்டவரை, ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 3வது வசனம். 2 கொரிந்தியர் 11:3 நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 11:3 பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. 2 கொரிந்தியர் 11:1 நான் வாசிக்கிறேன். என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்த நலமா இருக்கு, என்னை சகித்துக் கொள்கிறீர்களே. 2வது வசனம் 2 கொரிந்தியர் 11:2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்கு தேவ வைராக்கியங்களை கொண்டிருக்கிறேன். உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். 3வது வசனம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஏமாத்தி விட்டு, தெரியாமல் சொல்லிவிட்டு, யாரை? ஏவாளை வஞ்சித்துட்டு. சரிங்களா? உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று விலகும்படிக்கு கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். புரியுதுங்களா? சர்ப்பம் யாரை ஏமாத்திச்சு? ஆதாமை ஏமாத்தலை. ஏன்னா தேவனோட டைரக்டாக கேட்டிருக்கிறாப்புல, ஆதாம் ஏமாற்ற முடியாது. ஆனால் ஏவாளை ஏமாற்றி விட்டு, சரிங்களா, தந்திரமாக வஞ்சித்துட்டு, அங்கே தான் பிரச்சனை. ஆமாம், அதான் இங்கே போட்டிருக்கு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கப்படும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? உண்மையிலிருந்து. எது உண்மை? ஆதாமுகிட்ட தேவன் சொன்னது உண்மை. இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாவாயின்னு. அதை வந்து அவருடைய மனைவி கிட்ட சொல்கிறாப்புல. மனைவி அந்த புருஷனுடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுக்காதனால சாப்பிடக்கூடாதுன்னு கர்த்தர் சொன்னாலும் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வீட்டுக்கார் நம்ம சாப்பிடாமல் இருக்கணும்னு அந்தமாக வைராக்கியமாக இருக்காமல் பாம்பு பேச்சை கேட்டு பல்ல காட்டிட்டு இது போய் சாப்பிட்டு கடைசியில் பிரச்சனைக்குள்ளே இழுத்து வச்சுட்டு மனுக்குலமே பாவத்தில் விழுந்துட்டு. புரியுதுங்களா? நம்ம பண்ண தப்பில்ல. ஆமாம், ஆதாம் எல்லாம் பாவத்தில் விழுந்துட்டு தேவனுடைய சத்தத்துக்கு சரியாக செவி கொடுக்காதனால. எத்தனை பேர் புரியுது?
ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமாம். அந்த கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலேருந்து விழுந்து போயிடக்கூடாதுன்னு பயப்படுறாப்புல. அப்படின்னா என்னது? ஏவாள் ஆதாம் பற்றின உண்மையிலேருந்து விலகிட்டாப்புல. என் புருஷன் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு, நான் அவர் பேச்சை மீறவே மாட்டேன், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன், உத்தமமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் அது பேச்சை கேட்டுட்டு இவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்து போச்சு. புரியுதுங்களா? ஆமென். சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்பேன், உண்மையாக செவி கொடுப்பேன். ஆமென். ஆமாம், உண்மை உத்தமமாக இருப்பேன். இப்போ பாருங்கள், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவலை வஞ்சது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படிக்கு கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். நம்முடைய மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலேருந்து விலகக்கூடாது. ஏவாளுக்கிட்ட தான் புருஷன் சொன்னார், புருஷன் சொன்ன பேச்சை நம்பாமல் அது விலகி போயிட்டு. நீங்களும் நானும் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருடைய பேச்சை கேட்டு நம்ம வாழும்போது சூப்பராக இருக்கும் நம்ம லைஃப். அதான் உண்மையான வாழ்க்கை. புரியுதுங்களா? ஆமாம். புருஷன் சொல்லியிருக்கிறாரு சாப்பிடக்கூடாதுன்னு, பாம்பு வந்து சொல்லுது சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதுன்ட்டு. அந்த பாம்பு பேச்சை கேட்டு இது தப்பு சாப்பிட்டுட்டு. புரியுதுங்களா? உண்மைத்துவத்தை இழந்துட்டு, புருஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், புருஷனை மதிக்கலை, மீறுதல் வந்துட்டு, மீறிட்டு புருஷனுடைய வார்த்தைக்கு. அதனுடைய விளைவு அந்த அம்மா லைஃப் ஃபெயிலியர். ஆமாம், புருஷன் லைஃப்பும் ஃபெயிலியர். சரிங்களா? அதே போல் தான் சபைக்கு பைபிள் சொல்லுது, கிறிஸ்து ஆமாம் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவலை வஞ்சது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிற மேலே 2ஆம் வசனம் 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து எனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால், கற்புள்ள கன்னியாக ஒரே புருஷனுக்கு நியமித்தபடினால். புரியுதுங்களா? உண்மையாக இருக்கணும், கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும். எத்தனை பேர் புரியுது? ஆமேன். ஆமாம். எப்படி ஏவாள் வந்து ஆதாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் மீறினாங்களோ அங்கே கற்பை இழந்துட்டாப்புல. கற்புள்ள கன்னிகை இல்லை, புருஷன் பேச்சை மீறிட்டாப்புல, கீழ்ப்படியலை. புரியுதுங்களா? நாமளும் அப்படி தான் ஏசப்பாவுடைய பிள்ளைகள். பாருங்கள், ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்த நியமித்தபடி, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால், நம்மளை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமித்தபடினால், ஒப்பு கொடுத்தபடினால். அப்படின்னா நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிற சத்தத்துக்கு கடைசி வரைக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்தால் நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். எத்தனை பேர் புரியுது? ஆமாம். ஏவாள் தன்னுடைய மணவாளன், தன்னுடைய கணவன் ஆதாம் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருந்தால் பிசாசனுடைய தந்திரம் பழிச்சிருக்காது. ஆமாம், மனுக்குள்ள விழுந்திருக்காது, எவ்வளோ நன்மைகள் உண்டாயிருக்கும். இந்த அம்மாவும் சபிக்கப்பட்டிருக்கிறார், சபிக்கப்பட்டிருக்காது. ஆனால் பாருங்கள், இந்த உண்மையாக இல்லாதனால இப்படி ஒரு கஷ்டம். நம்மளும் அப்படி தான். ஏசப்பா நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், அவரே நமக்கு மணவாளனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க, அவருடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்துருங்க, நம்புங்க, நம்ம லைஃப் நல்லா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ரொம்ப முக்கியம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, ஆதியிலே தேவன் ஜனங்கள்கிட்ட பேசினார். அந்த வார்த்தையை யாரெல்லாம் நம்பினாங்களோ, விசுவாசிச்சாங்களோ, அவங்க லைஃப் நல்லா இருந்தது. யாரெல்லாம் நம்பலையோ, விசுவாசிக்கலையோ, அந்த வார்த்தையை லைஃப் மோசமாக போச்சு. ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார், பின்பு வார்த்தை மாம்சமாச்சு, மனுஷனாகி நம் மத்தியில் இருந்து சத்தியத்தை பூரா பிரசங்கித்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். ஆமாம். ஆதியிலே தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களோ அவங்க லைஃப் நல்லா இருந்துச்சு. அடுத்து தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் தான் வார்த்தையே தேவன் அனுப்பினார். அது வரைக்கும் வார்த்தை பேசுகிற ஊழியக்காரர்களை அனுப்பினார். அப்போ வார்த்தையாகவே கடைசியில் அனுப்பிட்டார். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அனுப்பிட்டார். அந்த வார்த்தை மாம்சமாக இருக்குது. இப்போ இந்த இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க பூரா என்ன பண்ணுவாங்க? யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. புரியுதுங்களா? ஆமேன். ஹல்லேலூயா. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமேன், ஆமேன். ஆதியில் தேவனுடைய வார்த்தை ஊழியக்காரங்க மூலமாக வந்து அந்த வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசித்தாங்களோ அவங்க லைஃப் சூப்பர். அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்ப்போம். நோவா, ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்தார்கள், அதன்படி நடந்தார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சரிங்களா? ஓகே, ஆமேன். அதே போல் நாம் இன்னைக்கு வார்த்தைனா இயேசு கிறிஸ்து, ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கும், கற்பனைகளுக்கும் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். நம்புறீங்களா?
நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே எல்லோரும் குடும்பமாக ஆசீர்வதிப்பார்கள். அரை மணி நேரம் தான். ஓகே. கர்த்தர் நல்ல கண்களை மூடி நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ டாடி. இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல நேரத்துக்காக நன்றி, இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. தேங்க்யூ டாடி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவர். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே அளிக்கிற தேவ நீதி அது. ஆமேன், 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 ஆமேன். தேங்க்யூ டாடி. அப்படியே ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன், குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற சாட்சியின்படி விசுவாசத்தினாலே பிழைக்கிற பிள்ளைகளாக எங்களை நீங்கள் உருவாக்கி வழி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் நடத்துவீங்க, எங்களை மேன்மைப்படுத்துவீங்க. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்பாவுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம் டேடி. எங்கள் நிமித்தமாக உங்கள் பரிசுத்த நாமம் பெரிதாய் மகிமையிடறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பாவுடைய செல்லக்கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமை எல்லாம் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பணி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு இது போதுமானது. இந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானது. ஆமாம், ஏவாள் எப்படி புருஷனுடைய வார்த்தையை மீறினாப்புலையோ அப்படி நம்ம இயேசுவுடைய வார்த்தையை மீறிடக்கூடாது. ஏவாள் மீறினால் அதனுடைய விளைவு ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. புரியுதுங்களா? நமக்கு அப்படிலாம் நடக்காதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்வார்கள். நான் மனதார உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க, இயேசுவுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிங்க, செவி கொடுங்க, அவர் மேலே விசுவாசமாக இருங்க. தெய்வம் தாமே உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். காட் பிளஸ் யூ. ஓகே, யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். நாம் பாவங்களை செத்து நீதிக்கு பிழைத்திருப்பதற்காக அவர் தாமே தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நம் சுகமாக இருக்கிறோம். நம் பிதாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவரோடு கூட என்றென்றைக்கு இருப்பதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே எல்லோரும் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.